ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கபடி வீடியோ. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் vs பெங்களூரு புல்ஸோட நேத்திக்கு நடந்த மேட்சோட ரிவ்யூ தான் இது. தமிழ் தலைவாஸ் எங்கப்பா மேட்சை தோத்தாங்க, தமிழ் தலைவாஸ் கடைசி மினிட்ல என்ன தப்பு தமிழ் தலைவாஸ் பண்ணாங்க, ஏன் இந்த மேட்சை தமிழ் தலைவாஸ் தோத்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் vs பெங்களூரு புல்ஸோட நம்ம சென்னையில தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமே. தமிழ் தலைவாஸ் பெங்களூரு புல்ஸ் மேட்ச்ல டோட்டலா பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வந்து 29 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. பெங்களூரு புல்ஸ் பாத்தீங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது மூலமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்னப்பா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் தலைவாஸ் அதே 8வது பொசிஷனை திருப்பி ரீட்டைன் பண்றாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வரைக்கும் 12 மேட்சஸ் ஆல்ரெடி இருக்கும். அதில் 5 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம், 7 மேட்ச் தோத்துருக்கோம். டோட்டலாக 10 பாயிண்டோட நம்ம பார்த்தீங்கன்னா 8th பொசிஷனில் இப்போ கரண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் தமிழ் தலைவாஸோட பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம் படி. இதுக்கு மேலே தமிழ் தலைவாஸ் இன்னும் 6 மேட்சஸ் தான் ஆட போகிறாங்க. அதில் 4 மேட்சஸ் தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சாதான் இந்த 8th பொசிஷனுக்கான பிளே ஆஃப் ஸ்பாட்டே நமக்கு வந்து உறுதி செய்ய முடியும். ஸோ அதனால தமிழ் தலைவாஸ் வரப்போகிற மேட்சஸ் எல்லாத்தையுமே மஸ்ட் வின் மேட்சஸாக கன்சிடர் பண்ணி ஆடணும். ஸோ தமிழ் தலைவாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேட்சுக்குள்ள வருவோமே, இந்த மேட்ச்ல என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் தான் ஃபர்ஸ்ட் பெங்களூரு புல்ஸ் ஆல் அவுட்டும் பண்ணது. அதே போல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் நம்ம லீடு வச்சிருந்த ஒரு 2 பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 21 to 30 மினிட்ஸ் ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி 10 நிமிஷத்துல தான் தமிழ் தலைவாஸ் நம்ம கேமை லூஸ் பண்றோம். அந்த 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு ஆல் அவுட்டை ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பெங்களூரு புல்ஸ்ட்டு மொமெண்டம் வந்த உடனே பெங்களூரு புல்ஸ் டக்குன்னு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணி ஒரு 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் அவ்வளோ ட்ரை பண்ணி 2 நிமிஷம் அப்பவே 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. எங்கப்பா மேட்சை நம்ம விட்டோம்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுன் ஜெய்ஸ்வால் அவர் ஒரு கடைசி ரைடு பண்ணுவாரு. கடைசி 56 செகண்ட்ஸ் இருக்கிறப்போ அர்ஜுன் ஜெய்ஸ்வால் ஒரு ரைடு போறப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 3 பேர் தான் இருப்பாங்க, 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் நமக்கும் பெங்களூரு புல்ஸ்க்கும். அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அர்ஜுன் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா மிட்லைனை தொற்றுவாரு, ஜஸ்ட் மிஸ் தான். அப்பயுமே நெக் ஹோல்டிங் இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அங்க நெக் ஹோல்டிங் இருந்துச்சு, பட் அதை வந்து ரெஃப்ரீஸ் நோட்டே பண்ணல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் அர்ஜுன் ஜெய்ஸ்வால் எடுத்திருந்தா நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிருப்போம் ஈஸியா. ஸோ அங்கே தான் கேம் சேஞ்சிங்னு நான் சொல்லுவேன். அதே போல் சில டிசிஷன்ஸ் தமிழ் தலைவருக்கு ஃபேவராக போல. அதே போல் நம்ம 2 தப்பு பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கேர்லெஸ் ஆனது. 2 வாட்டி, ஒரு வாட்டி நித்தேஷ் போய் லாபியில் தொட்டார், ஒரு வாட்டி அர்ஜுன் ஜெய்ஸ்வால் நம்ம லாபிலே போய் தொட்டாங்க. ஸோ இது மாதிரியே 2 பாயிண்ட் எல்லாம் விட்டுருந்தோம். ஸோ இது மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல கேமை தான் விளாண்டோம். கடைசி 10 நிமிஷத்துல தான் நம்ம மேட்சை விட்டோமோன்னு எனக்கு தோணுது. அதே போல நமக்கு ரைடிங்ல இப்போ ரோஹித் பெனிவால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் பெனிவால் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. ஸோ அதே போல நம்மளோட அர்ஜுன் ஜெய்ஸ்வாலுமே இந்த மேட்ச்ல ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 9 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ரோஹித் பெனிவால் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட், நித்தேஷ் பார்த்தீங்கன்னா டேக்கிள் 4, நம்ம அருளானந்த பாபுன்னா 4 பாயிண்ட். ஸோ இது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸும் கொடுத்திருந்தாங்க, அட்டாக்கும் கொடுத்திருந்தாங்க, ரைடிங்கும். பட் கடைசியில பார்த்தீங்கன்னா ரோஹித் பெனிவாலுக்கும் ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவரும் திருப்பி மேட்சுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஃபிட்டா இருப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இதே பிளேயிங் 7ஓட நம்ம தமிழ் தலைவாஸ் ஆடுனா அடுத்த வர மேட்சஸ் தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கலாம். ஒரு நல்ல மூமெண்டத்தோட பிளே ஆஃப்குள்ள போகலாம். பார்ப்போம் தமிழ் தலைவாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. இந்த மேட்ச்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க தமிழ் தலைவாஸ் தோத்தாங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.